ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. கோதுமை மாவில் நல்ல குண்டு குண்டா ஜூஸியான குலோப்ஜாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட்டுங்க வராங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக இந்த குலோப்ஜாமை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த குலோப்ஜாம் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு பால் பவுடர். இது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் இன்னைக்கு அமுல் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில சலிச்சு எடுத்துடுங்க. அப்பதான் இந்த கோதுமை மாவு, பால் பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இதெல்லாம் ஒண்ணா கலக்கும். நம்மளோட குலோப்ஜாமும் நமக்கு கரெக்டான பதத்துல கிடைக்கும். சில பேருக்கு இந்த கோதுமையோட வாசனை பிடிக்காது. அதனால நம்ம இதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டோம்னா அந்த கோதுமாவோட வாசனை வராது. ஏலக்காய் தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவிட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் தடவி தட்டு போட்டு மூடிடலாம். இப்படி பண்ணும்போது நம்மளோட குலோப்ஜாம் வந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கும். இந்த மாவு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஊறணும். நம்ம அதுக்குள்ள சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு அதே அளவுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ இது பாகு பதெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம நார்மலாக எப்பயும் குலோப்ஜாமுக்கு எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. நம்ம அளவு வந்து கரெக்டாக சேர்க்கும் போது நமக்கு சுகர் சிரப் சீக்கிரமே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மாவு நல்லா ஊறிடுத்து பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குதுன்னு. இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க, லைட்டா உருட்டுங்க. அப்பதான் வந்து வேகும் போது உள்ளேயும் நல்லா வேகும். இந்த மாதிரி விரிசல் இல்லாம உருட்டிட்டோம்னா நம்மளோட குலோப்ஜாம் வந்து எண்ணெயில பொரியும் போது வெடிக்காம இருக்கும். இப்ப எல்லா மாவும் உருட்டி எடுத்துட்டு இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு பாத்தீங்கன்னா மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இப்ப இதுல நம்ம ஒண்ணு ஒண்ணா சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயில் இந்த கோதுமை உருண்டையெல்லாம் போட்டுட்டு உடனே ஜல்லிக்கரண்டியால எண்ணெயை கலந்து விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயை வந்து கலக்கி விடும்போது உருண்டைகள்லாம் ஒரே ஈவனா எல்லா பக்கமும் கோல்டன் கலரா நமக்கு கிடைக்கும். நம்ம குலோப்ஜாம் மட்டும் இந்த எண்ணெயை கலந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த உருண்டைகள்லாம் ஒரே ஈவனா இருக்கும். வேகும் போதும் கரெக்டா வேகும். இப்போ நம்ம இதை எண்ணெயில பொரிச்சு எடுக்கும் போது நம்ம போட்ட சைஸை விட ஒரு சுத்து பெருசாகும். நம்ம உருட்டும் போது வெடிப்பு இல்லாம உருட்டிட்டதுனால நம்மளோட குலோப்ஜாம் ஒண்ணு கூட வெடிக்கவே இல்லை பாருங்க. இல்ல பார்க்கவே அழகா குண்டு குண்டா இருக்கு. நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரும் கிடைச்சிருச்சு. இப்ப எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம இதே மாதிரியே மற்ற உருண்டைகளும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப சுகர் சிரப் வந்து இதுக்கு நல்லா சூடா இருக்கணுங்க. ஆறி போயிடுச்சுன்னா லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல நம்ம பொரிச்சு எடுத்திருக்க உருண்டைகள்லாம் சேர்த்துடலாம். இது ஊறறதுக்கு நல்லா 1லேருந்து ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ நம்மளோட கோதுமை குலோப்ஜாம் நல்லா ஊறி சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே நான் வந்து
கொஞ்சமாக பிஸ்தாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த கோதுமை மாவு குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.